ஏன்னா வேர்க்க வெறுக்க நின்றுக்கிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? நாளைக்கு வந்து எங்கள் அன்னிக்கு வந்து பிறந்த நாளா, அதனால நாங்கள் வந்து அன்னிக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக ஒரு கிஃப்ட் ஷாப் போயிட்டு ஒரு என்ன அவங்களுக்கு பிடிக்குன்னு பார்த்தா பெரிய டெட்டி பேர் பிடிக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதை வாங்கிட்டு வரும்போது அந்த டெட்டி பேர் நல்லா ஒரு டப்பாவில் கட்டி கொடுத்தாங்க. கிஃப்ட் வந்து அன்னைக்கு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். என்ன வாங்கியிருக்க? ஏண்டா 7 வயசு ஆயிடுச்சு, டெட்டி பேர் வாங்கி விளையாடுற வயசாடாது. இதை நம்ம பைக்கில் எடுத்துக்கிட்டு இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். அது அன்னைக்கு தெரியாமல் மாடிக்கு கொண்டு போய் வைக்க போகிறோம். நீ என்ன ரோபோட் மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க மெண்டல் பையில? ஒரு பக்கம் டெட்டி பேர் குட்டி மட்டும் மேலே வந்து தப்பாக பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. அதை உட்காந்து ஒரு நேரம் மேலே அவங்களுக்கு தெரியாமல் கொண்டு வந்து இங்கே பேக் பண்ணி எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேக் பண்ணி வச்சுருந்தேன்னா அதுக்கு இப்படி வேர்த்துருச்சு. இந்த இருங்க நான் காட்டுறேன் அந்த பாக்ஸையும். அப்புறம் நான் ஒரு கிஃப்ட் வந்து அன்றைக்கி ஒரு டெட்டி பேர் வாங்கினேன், குட்டி டெட்டி பேர் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறோம். அண்ணனும் வெயிட்டிங், அம்மாவை வெயிட்டிங், அப்பாவை வெயிட்டிங், எல்லோரும் வெயிட்டிங். நாளைக்கு ஈவினிங் தான் கேக் வெட்டுவோம். எல்லாமே சேர்ந்து இந்த விலாகில் வந்து ஃபஸ்ட்டு விலாக் இது தான். இந்த விலாகில் வந்து நம்ம எல்லாமே போட்டுக்கலாம், சரியா? அப்படியே முன்ன பின்ன இருந்தால் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி விலாக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கோச்சிக்காதீங்க. என்னடா அது கண்ணாடின்னு கேட்குறீங்களா? அந்த கிஃப்ட் ஷாப் போனோமா, ஒரு கண்ணாடி இருந்துச்சு, தூசி படுதுன்னு சொல்லி வாங்கி மாட்டிக்கிட்டேன். என்னடா என் மூஞ்சி எனக்கே பார்க்கணும்ல, அம்மால கிடையாது. இதுதான் அந்த பாக்ஸு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த டெட்டி பேர் குண்டி பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. அதோட ஒட்டி எல்லாத்தையும் ஒட்டி வச்சுருக்கேன், தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன சர்ப்ரைஸ். ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கணிப்பு வந்துருக்கு. அப்புறம் இன்னும் டெட்டி பேர் வந்து நான் அன்னைக்கு கிஃப்ட் வாங்கினது வந்து இந்த டெட்டி பேர். இவன் கொஞ்சம் பார்க்குறது க்யூட்டாக குட்டியாக சூப்பராக இருந்தான். இவன் வந்து கொஞ்சம் முரட்டாள், அதனால் வந்து இவனை வந்து இப்படி பெட்டியில் கட்டி கொண்டு வந்திருக்கோம். ரூமை பார்த்து ஆடி போயிடாதீங்க, அசைஞ்சு போயிடுச்சுங்க. பேச்சுலர் ரூம்லேயே ஒரு மோசமான ரூம். அடுத்து நான் வந்து நைட்டு 12 மணிக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுல நான் உங்களை பார்க்குறேன். டேடை பாருமா பின்னாடி மிருக மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. மறந்துட்டு சொன்னா 12 மணிக்கு வந்துருமா, மேலே நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற வேலை இருக்குது. வரமாட்டியா? ஓ மருமகளுக்கு வரமாட்டியாமா நீ? கேக்கு வெட்டலை. இன்னைக்கு வந்து நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்குறோம். இப்போ டேடி கிட்ட சொன்னால் கண்டிப்பாக போய் அந்த கிஃப்ட் என்னன்னு போய் உடச்சிருவாரு. அதனால நம்ம வந்து நம்மளே பாதுகாப்பாக வச்சுருக்கோம். நீ என்ன கேம் விளாண்டுக்கிட்டு இருக்க? நீங்கள் பாருங்க, எங்கள் அம்மா என்ன கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கோம், கேண்டி கிரஸ் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். கைஸ், மணி வந்து கரெக்டாக 11:55. அன்னைக்கிட்ட சொல்லிட்டேன். நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா கிஃப்டை கொண்டுட்டு போய் அன்னிக்கிட்ட சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்? அச்சோ, என்ன வச்சுட்டு ரொம்ப பின்னாடி இருக்கிற ஜட்டியை தூக்கு. வீடியோவில் ஜட்டியை கட்டிட்டு திரிவீங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ண போறோம்னா என்ன விளையாண்டுட்டு இருக்க? சொல்லு. என்ன செலிப்ரேட் பண்ண போற? கேக் வாங்குற ஒண்ணு வாங்க, குடிய வச்சு குத்துக்கிற டப்பு டப்பு முதுகுலயே. ஸ்டேட்டஸ் போட போறியா? ஆமா. அதுக்கு என்ன கூப்பிட்டு இப்ப ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருவோம். ஹேப்பி பர்த்டே மை டியர் முண்டாச்சி. உங்களுக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு இருக்கேன். நீ தடவிட்டு இருக்க. மல 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 கிஃப்ட் பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. சரிங்க. இது எப்ப இருந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து நான் ஒரு 1 வீக்கா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். 1 வீக்கா இத வாங்குறதுக்கு நீங்க பிளான் பண்ணிருக்கணும், அவசியம் இல்லைங்க. கொண்டப்பா இப்ப வளவளன்னு பேசாம நீங்க அடுத்துக்கிட்ட கிஃப்ட வந்து காட்டுவீங்களா? இப்ப நீங்க போய் எடுத்துட்டு வரீங்களா? நீங்க இங்க நில்லுங்க, இங்க நில்லுங்க, இங்கிட்டு வாங்க, இந்த பக்கம் வாங்க. ஓகேவா? இருங்க இருங்க இருங்க. வாங்க 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 வாங்க. இப்போ வந்து இதை வந்து நீங்க பிரிக்க போறீங்க. குச்சினி மாட்டலாம் மேடி, மாட்டலாம் 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 மேடி. ப்ரோ நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் ப்ரோ, வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. இனி இவன் கூட தூங்காதீங்க. நீ
இவனை பக்கத்துல போட்டு தூங்கிக்கோங்க. இவனை செருப்புல அடிச்சு வரட்டி விடுங்க வீட்டை விட்டு வெளியே. அதான் சைஸ் பார்த்தோம், உங்க சைஸ்க்கு இருந்துச்சு. அடுத்து அவ்வளவுதான். இதுதான் வந்து ஃபைனல் கிஃப்ட்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா இது ஃபைனல் கிஃப்ட் கிடையாது. அப்படிதானே குண்டப்பா? ஏன் இப்படி வரீங்க? ஏய் லூசு பல மெண்டல். ஹேப்பி பர்த்டே. இந்த இருக்காரு இவர் வந்து கண்ணன் வாத்தியார் பர்த்டே கேர்ள்.